பார்க்கும்போது எல்லாரும் கெட்டு போனாங்க. தேவனை தேடுற உணர்வே இல்லை பார்க்காரு. அப்ப கர்த்தர் நம்மை பார்க்கும்போது, பூமியை பார்க்கும்போது எல்லாம் கெட்டு இருக்குது. இப்ப நம்மள கர்த்தர், சபைக்குள்ள வந்து நம்மள கர்த்தர் பார்க்கும்போது நாம கர்த்தருடைய பார்வையில எப்படி இருக்கிறோம்? நூல் கணவன், இரண்டாவது நூல் மனைவி, மூன்றாவது ஒரு நூல் வருது. யார் தெரியுமா? அதுதான் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இந்த கணவன் மனைவிக்கு எல்லாம் மாமனார் வந்தாருன்னா டமார் ஆயிரும். மாமியா ஃபோன் பண்ணி என்ன நினைச்சு வீட்டில் நல்லா இருக்கா, அவன் செய்யற முதல் அட்டாக்கு தெரியுமா? உன் ஜெபத்தை தடை பண்ணுவான். நீங்க ஜெபம் குறைய 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 சாசுரி கிரியை அதிகமாக இருக்கும். பின்மாற்றம் அடைஞ்சு போயிரு. விட்டு விலகிறதே கிடையாது. தொடர்ந்து அதிலே நம்ம உறுதியா இருக்கிறோம். துணிகர பாவங்கள் தேவன் எத்தனையோ முறை எச்சரித்தும் அந்த பாவத்தை விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. அந்த பாவத்தை நம்ம திளைத்து போயிருக்கிறோம். சில நேரத்தில் ஆண்டவர் யாரையும் உடனே அடிச்சு கொள்ள மாட்டாரியா. 1, 2, 3 பல முறை எச்சரித்து கொண்டே இருப்பார். மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு சொல்லி எச்சரித்து கொண்டே இருப்பார். அந்த எச்சரிப்பு சத்தத்தை கேட்டு மனம் திரும்பியவன் பாக்கியவான். நம்மை குறித்த சபைக்குள்ள நம்ம ஏதோ வந்துட்டோம், ஏதோ சொன்னாரு வந்துட்டோம், மாமாக்கா வந்திருக்கிறோம், மச்சானுக்கா வந்திருக்கிறோம், அண்ணனுக்கா வந்து கொஞ்சம் வந்திருக்கலாம். ஆனா வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை குறித்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நபரையும் குறித்து கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருக்காரு, ஒரு திட்டம் வச்சிருக்காரு, ஒரு சுத்தம் வச்சிருக்காரு. அது என்ன என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். உங்க சந்ததியில, உங்க பரம்பரையில எத்தனையோ பேர் முப்பாட்டை இருந்தாலும் கர்த்தர் உங்களை தான் ரட்சித்துக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை விட படிப்புல சிறந்தவங்க, அறிவுல சிறந்தவங்க, நல்ல சமாஜம் இருந்தாலும் கர்த்தர் கர்த்தருடைய கண்கள் உங்களை கண்டதே. அப்ப நீங்க கர்த்தருடைய பார்வையில் யாரு தெரியுமா? நீங்க கர்த்தருடைய பார்வையில் யாரு தெரியுமா? வாசி. நம்ம இந்த நாள் நம்ம ஜெபித்தோம். வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 14ஆம் சங்கீதம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிப்போம். 14வது சங்கீதம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. வசனம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். போதும், கவனிங்க. நம்ம ஜெப குறிப்பு நேரத்தில் பார்த்தோம். அதுதான் நம்ம தியானிக்க. முதல் ஜெப குறிப்பு என்ன கொடுத்தோம்? கர்த்தருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம், அதுதான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ கர்த்தருடைய பார்வையில் நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? கர்த்தராகிய தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவனாய் கர்த்தர் பரலோகத்திலிருந்து பூமியில கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த பூமியானது எப்படி இருக்குது? பூமியில இந்த பூமியை சொல்லல, பூமியில் உள்ள மக்களை இங்கே குறிக்கிறது. அந்த மக்களை கண்ணோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அவர்களை பார்க்கிறார். பார்க்கும்போது ஒரு காரியம் அவருக்கு வெளிப்படுது. என்னன்னா, தேவனை எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் மனுபுத்திரனை கண்ணோக்கும் போது எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனாங்க. ஒருத்தவங்க எல்லாமே ஒட்டு மொத்தம். இப்போ நம்ம ஊரில் இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது யாராவது ஒருத்தன் வந்து டீச்சர் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறா வச்சுக்கங்களேன், அப்போ தான் இன்னொருத்தனுக்கு வரும். நீ கவனிச்சுட்டு இங்கே வந்து இங்கே தப்பாக இருக்கக்கூடாது. அப்போ அதுபோல் இப்போ பாருங்கள், ஒருத்தன் கெட்டானா எல்லாரும் கெடுத்துடுறான். இப்போ அப்போஸ்தலர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவானவர் பூமி அந்த இந்த ரத்த சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு எல்லாரும் பார்த்தோன்னா ஒருத்தன் மாத்திரம் மீன் பிடிக்க போக மாட்டான், எல்லாரையும் கூட்டி போயிடுவான். பேதுரு. அதுபோல ஏகமாய் கெட்டு போனார்கள். ஒரு பால், நல்ல பால், ஒரு சின்ன டிராப் அது ஒட்டுமொத்த பாலை கெடுத்து, அதுபோல ஏகமாய் எல்லாரும் கெட்டு போனார்கள் என்று இந்த வசனம் குறிப்பிடுது. அதே போல பூமியை பார்க்கும்போது எல்லாரும் கெட்டு போனாங்க. தேவனை தேடுற உணர்வே இல்லை பார்க்காரு. அப்ப கர்த்தர் நம்மை பார்க்கும்போது, பூமியை பார்க்கும்போது எல்லாம் கெட்டு இருக்குது. இப்ப நம்மள கர்த்தர், சபைக்குள்ள வந்த நம்மளை கர்த்தர் பார்க்கும்போது நாம கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம்? என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா?
கண்ணாடி முன்னால் நின்று அவங்க பார்க்கணும், இவங்க பார்க்கணும், அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்னென்னமோ பண்ணுறோம். வீட்டில் ஏகப்பட்ட காஸ்மெட்டிக் ஐட்டம் வச்சுருக்குறோம், பேக்கில் வச்சுருக்குறோம், பீரோவில் திறந்து அவ்வளோ வச்சுருக்குறோம், என்னென்னமோ வச்சுருக்குறோம். ஆனால் தேவன் நம்மை பார்க்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம்? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த கடைசி 2024 கடைசி மாதத்துலையாவது அதை யோசிச்சு பாருங்க. கர்த்தர் என்னை பார்க்கும்போது என்ன நினைப்பார்? நான் அவருடைய பார்வையில் எப்படிப்பட்டவன்? அவர் பையனை பார்க்கும்போது அவர் இறுதி எப்படி இருக்கும்? வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாக இருந்தது. எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க. சங்கீதக்காரன் சொல்றான், ஏகமா எல்லாரும் வழிவிலை கெட்டு போனார்கள். பூமியை பார்க்கும்போது எல்லா மனுஷனும் கெட்டு போயிருக்கிறாங்க. ஒருத்தங்க யாரும் தேவனை தேடுற எண்ணமே இல்லை. இன்னைக்கு அண்ட சராசரங்களை படைத்த தெய்வத்தை தேட வேண்டும் எண்ணம், இந்த பக்திங்கிற எண்ணம் மட்டும் யாருக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம். அது ஏதோ ஒரு தெய்வத்தை கும்பிடா வச்சுக்கல, பக்தி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது தேவனே வச்சிருக்காரு. ஆனால் அப்படி இருந்தும் தேவனை தேடுங்கிற எண்ணமே நமக்கு இல்லையே. இப்போ ஆண்டு கண்ணோக்கி பார்க்கிறாரு. இப்போ அதிகாலையில் நம்ம கண்ணோக்கி பார்க்குறாரு, குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். அதிகாலை நீங்கள் ஜெபிக்கிற அப்பா என் பிள்ளை ஜோம் பண்ணுவான், அதனால் அவனை ஆசிரியருக்கு சொல்லிட்டு ஆண்டு அங்கேருந்து ஒரு 5 மணிக்கு பார்க்குறா வச்சுங்களேன், அப்போ தான் நம்ம நல்ல நித்திரையில் இருப்போம். தேவனை அதிகாலையில் தேவனை தேடணுங்கிற எண்ணமே நமக்கு இல்லையே. எப்படி நம்ம கற்று ஆஸ்வதிப்பார்? சரிடா அதிகாலை தான் எந்திரிக்கல, எப்போ எந்திரிக்கிறீ அப்போவா எந்திரிச்சு ஜோம் பண்ணுற, எந்திரிச்ச உடனே டீ பிஸ்கட்டு, எந்திரிச்ச உடனே நம்ம விளக்க மாறத்துக்கிட்டு கூட்ட போயிடுறோம், பாத்திரம் விளக்க போயிடுறோம். அப்போ தேவனை தேடுங்கிற உணர்வு இல்லையே. இங்கே பாருங்க, எல்லாரும் கெட்டு போனார்கள். தேவனுடைய பார்வையில் இந்த பூமி சீர்கெட்டு போயிருச்சு. ஆனாலும் 9 வாசிங்க வசனம். நோவா, இப்போ பைபிளில் பாருங்க, நோவாவின் வம்ச வரலாறு கவனிங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே எப்படி இருந்தா? நீதிமானோ, அடுத்து 2வது உத்தமனுமா இருந்தா, அடுத்து தேவனோடு அந்த காலத்தில் அவன் வாழ்ந்த நாட்களில் யாருமே தேவனை தொழுது கொள்ளல, தேவனை ஆராதிக்கவில்லை, யாருமே சாமி கும்பிடல சொல்ல போனா. ஆனால் இவன் மட்டும் ஒவ்வொரு நாளும் தேவனோடு வாழ்றான், தேவனை ஜெபிக்கிறான், பாடுறான், துதிக்கிறான், வேத வாசிக்கிறான், தேவனை சஞ்சரிக்கிறான், அவரோடு இசைந்து வாழ்றான். டே பை டே நாம் எப்படி மனிதரோடு சேர்ந்து வாழ்றோமோ அதுபோல தேவனோடு வாழ்றான். தேவன் உங்க வீட்டில் ஒரு நபராக இருக்கணும், கர்த்தர் உங்க வீட்டில் நபராக இருக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகள் மாற்ற கிடையாதுங்க, அதில் கர்த்தர் ஒரு நபராக இருக்கணும். கர்த்தர் தான் தலைவராக இருக்கணும். இப்போ வசனம் போட்டிருக்கோம், 30 நூல் அருகாது. இப்போ 2 நூலை நீங்கள் பிழைக்கும் போது அது ஈஸியாக அத்துலாம். இதே 3 நூல், இந்த கயிறை பார்த்துருக்கீங்களா? 3 போட்டிருப்பாங்க, சரிங்களா? அல்லேலூயா. இப்போ இந்த 30 நூல் அருகாதுன்னா 1 நூல் கணவன். ஹலோ புதுமான தம்பதி கவனிங்க, 1 நூல் கணவன், 2வது நூல் மனைவி, 3வது ஒரு நூல் வருது. யார் தெரியுமா? அதுதான் கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இந்த கணவன் மனைவிக்கு இல்லை, மாமனார் வந்தாருன்னா டமார் ஆயிரும். மாமியார் ஃபோன் பண்ணி என்ன நினச்சி, வீட்டில் நல்லா இருக்காரா, வீட்டுக்கார ஒழுங்காக கவனிச்சாரா கேட்டார்னா குடும்பம் காலி ஆயிரும். இந்த கணவன் மனைவிக்கு இடையில எந்த உறவு வராமல் 3வது ஒரு உறவு வந்துச்சு வச்சுங்களேன், அது இயேசு கிறிஸ்து வந்தாருச்சுங்களே, சூப்பராக இருக்குங்க. அல்லையா சொல்லுங்க. அப்போ இந்த நோவா பாருங்க, சஞ்சரித்தான் தேவனோடு. தேவனை தேடுகிற உணர்வு இல்லாத காலத்தில் உன்னை சுற்றி எத்தனை பேர் வாழ்ந்தா சரி, உன்னை சுற்றி தேவனை அறியாதவங்க எத்தனை வாழ்ந்தா சரி, உன்னை சுற்றி இயேசுவை அறியாதவங்க ரட்சிக்கப்பட எத்தனை வந்து, ஆனால் நீ தேவனை தேடுறியா? அதிகாலையில் தேவனை தேடுறியா? ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறியா? வேத வாசிக்கிறியா? கர்த்தர் பார்க்குறாரு உன்னைய. கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருக்கிற? இந்த நோவா அம்புட்டு பெயர்கள் அக்கிரமக்காரன். இந்த 6ஆம் வசனம் வாசிங்க.
அப்படின்னா அந்த அளவுக்கு கொடிய பாவங்கள் பெருகிற காலம். இன்னைக்கு பாருங்க, இந்த காலகட்டத்தில் பாவம் செய்வதற்கு நீங்க ட்ரை பண்ண வேண்டாம், உங்களை தேடி வந்துடும். சுத்தி பாவம் தான். அந்த அளவுக்கு பாவம் தலை தூக்கி ஆடிய அந்த நாட்கள்ல நோவா பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நீதிமானா இருக்கிறான். அவர் பார்க்கிறாரு, அவர் பார்க்கும்போது நோவா நீதிமானாக இருக்கிறான், உத்தமன், பியூர் ஹார்ட், முழு இதயத்தில் கர்த்தரை பின்பற்றுகிறவன், அறகுறையா கிடையாது. அடுத்து தேவனோடு சஞ்சரிக்கிறான், நீதிமானா இருக்கிறான், உத்தமனா இருக்கிறான், தேவனோடு சஞ்சரி. அப்படி ஜபிக்கிறவன் அர்த்தம். நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம டிசம்பர் மாதம் பிறந்துச்சியா, வாங்க வந்து ஒவ்வொரு அளவு உட்காந்து ஜோம் பண்ணுங்க, இல்லை வீட்டில் உட்காந்து ஜோம் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க, தாழ்த்துங்கன்னா ஒருத்தர் இன்னைக்கு உட்காந்து ஜபிக்கல. வேலை 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 தான் கொடுப்பாம. பிசாசு உங்க ஜபிக்க விட மாட்டான். பிசாசு ஒரு ஆளை கவுக்கணும்னா அவன் செய்கிற முதல் அட்டாக்கு தெரியுமா? உன் ஜெபத்தை தடை பண்ணுவான். நீங்கள் ஜெபம் குறைய 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 பிசாசுடைய கிரியை அதிகமாகிட்டு இருக்கும், பின்மாற்றம் அடைஞ்சு போயிடுவீங்க. அப்போ தேவனோடு சஞ்சரித்தானே. நீங்கள் எவ்வளோ சஞ்சரிக்க ஒரு நாளைக்கு தேவனோடு? அக்காவோடு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அம்மாவோடு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, புருஷனோடு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, மனைவியோடு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, பிள்ளைகளோடு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஸ்கூலில் அப்படியே ஃப்ரெண்ட்ஸுகளோடு வாத்தியாரோடு எல்லாரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஒரு வேலைக்கு 10,000 ஓவாக்கி 8 மணி நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு. ஆனால் தேவனோடு எவ்வளோ நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இங்கே நோவா பார்த்தார், இவன் என் கூட பேசிகிட்டே இருக்கான், சஞ்சரிக்கிறான். அப்போ 8 வாசிங்க. கர்த்தர் பார்க்கும்போது அவர் அறியாமலே நோவாவுக்கு கிருபை, அவரை பார்க்க 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 ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவருக்கு அவன் மேல ஒரு இரக்கம், ஒரு அன்பு, ஒரு தயவு வருது. ஏன்? இவன் ஜெபிக்கிறான், அதனால இவன் நீதிமான், அதனால. அடுத்து நோவாவுக்கு ஏன் கர்த்தருடைய கண்ணில் கிருபை கிடைத்ததுன்னா, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் கர்த்தர் அழிக்க போகிறார். ஜலத்தினால 40 நாள் தொடர்ந்து மழை வருது. ஒரு 4 நாள் மழை வந்து நம்மளால் தாங்க முடியல. 40 நாள் மழை வந்துச்சுன்னா தாங்க முடியுமா? இது உண்மை சம்பவம், இன்னைக்கு வரலாறு இருக்குது. கர்த்தர் பார்த்தார், நோவா அழிக்கிறேன்னு பார்க்கும்போது நோவா மேலே கர்த்தருடைய பார்வைப்பட்டவனை, இவன் நீதிமான், உத்தமன், தேவனோடு ஜெபிக்கிறான், அதெல்லாம் என்ன பண்ணணும் தெரியுமா? ஏன் இவனுக்கு கிருபை? ஏன் கிருபை? வரப்போகிற ஜலப்பிரளயத்திலேருந்து இவனை காப்பாற்றணும். எப்படியாவது இவன் உத்தமனாக, இவன் உத்தமன் அழிவதை கர்த்தர் விரும்பவே மாட்டார், நீதிமான் அழிவதை கர்த்தர் விரும்பவே மாட்டார். இவனை எப்படியாவது காப்பாற்ற வேணும்னு சொல்லி கர்த்தர் நோவா சொல்லுங்க ஆண்டவரே, நீ என்ன பண்ற? போய் ஒரு கப்பல் பேழையை கட்டு, கொப்பேர் மரத்தினால ஒரு பேழையை கட்டு, அதோட நீளம் இவ்வளவு, அது அகலம் இவ்வளவு, இந்த 3 ஆளுக்கு கட்டு. இந்த பூமியில ஒவ்வொரு மிருக ஜீவராசிகள் ஒன்றோடு ஜோடாக கொண்டாந்து ஒவ்வொரு அவன் பேழைக்குள்ள அவன் கப்பல்களை போட்டுரு. அது மாத்திரமல்ல, இதை நோவா போய் சொல்றான் மக்கள்கிட்ட, ஐயா இந்த உலகம் அழிய போதியா, மனம் திரும்புங்கடா, பாவத்தை விட்டு வாங்கடா அப்படி சொல்றான். எவனுமே கேட்கவே இல்லை. கர்த்தர் பார்த்தாரு, நோவாவும் நோவாவுடைய பிள்ளைகள் 3 பேர், நோவாவுடைய பிள்ளைகளுடைய மனைவிமார் 3 பேர், நோவாவுடைய மனைவி, மொத்தம் எத்தனை பேர்? 8 பேர். 8 பேர் மனுஷன். ஒட்டுமொத்த எல்லா மனுஷனையும் கர்த்தராகிய தேவன் அழிச்சு போட்டாரு. இன்னைக்கு நாம அந்த 8 பேருக்குள்ள தான் வந்திருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 8 பேர் கொண்டு தான் கர்த்தர் பூமி நிரப்பினார். நம்ம எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். நம்ம காலங்கள் மாற மாற ஜாதி மதம் இப்படி பிரிஞ்சிட்டோம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பார்வையில் நோவா நீதிமானாக, உத்தமனாக, தேவனோடு சஞ்சரிக்கிற காணப்பட்டதுனால தான் கர்த்தர் அவனை பாதுகாத்த. வாசி பேதுரு எழுதிய 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 4-5. பாவம் செய்த தூதர்களை 5 வாசிங்க. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா ஜலத்தின் மேல் வரப்பண்ணி. போதும், நீதியை பிரசங்கித்தான். வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து நோவா சொன்னான். அவன் வார்த்தையை குடும்பத்தார் கேட்டாங்க, டேய் இந்த உலகம் அழிய போகுது, அட போப்பா,
மழையாவது வரப்போ. அவன் கப்பல் கட்டின இடம் எங்கே தெரியுமா? மனாந்திரமான இடத்துல, தண்ணி இல்லாத இடத்துல. மழையாவது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் உள்ள மனைவியோ அவனுடைய பிள்ளைகளோ கேட்காம இருந்துச்சுன்னா வந்த ஜலப்படத்தில் அவங்களும் அழிஞ்சு போயிருப்பான். நோவா மட்டும் தான் எழுந்திருப்பான். குடும்பத்தார் கேட்டாங்க, ஏசப்பா சீக்கிரம் வரப்போறாரு, மனம் திரும்புங்க சொல்லும் போது கேட்டு கீழ்ப்படியணும். வரப்போற நியாயத்தை சொல்லி சொல்லும் போது கேட்டு கீழ்ப்படினால நோவா குடும்பம் தப்பிக்கப்பட்டது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க நீங்கள் சொல்கிற நியாயத்திற்கு வருகையை பற்றி சொல்லும்போது சொல்லி கேட்டானா தப்பிவிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அப்போ நோவாவுடைய குடும்பத்தை தப்பிக்கப்பட்டார்கள். ஏன்? கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. கர்த்தர் பார்க்கும்போது ஒரு இரக்கம். அப்போ கர்த்தர் நம்ம பார்க்கும்போது அவருடைய கண்கள் நம்ம கிருபை கிடைச்சிருக்குதா? அது ஏன் 19 யாருக்கு கிடைச்சது? போதும். லோத்து என்ற மனுஷன். இவன் யார் தெரியுமா? அதே 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. இல்ல 7-8 வாசிங்க. பாருங்க, பாவிகளோடு வாசமா இருக்கையில் பாருங்க, லோத்துங்கிற மனுஷன் சோதம் குமரா என்ற பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அங்க உள்ள அத்தனை மனுஷன் அருவருப்பானவர்கள். எவ்வளவு பெரிய காம விகாரம் தெரியுமா? விபச்சாரக்காரர்கள், வேஷ்தனக்காரர்கள். திருவிழா வந்துட்டா போதும். திருவிழா நாட்களில் பார்த்தீங்கன்னா அவங்க சன்னிதானத்திலே தவறுகள் செய்வாங்க. அதுதான் அவங்களுக்கு திருவிழா. அப்படிப்பட்ட காம விகாரம் நிறைந்த அக்கிரமக்கார மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த லோத்து வாசிங்க. அவருடைய காம விகார நடக்கைகளை வருத்தப்படுறா. அடுத்து நாள்தோறும் அவர்கள் அக்கிரமக்காரர்களை கண்டு கேட்டு போதும். நீதிமான். ஏன் நீதிமான்? தன்னை சுற்றி வாழுகிற ஜனங்கள் பாவத்தில் வாழும்போது அவர்களை பார்த்து இவன் மனஸ்தாபப்படுற, ஐயோ இந்த ஜனங்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி இங்கே லோத்து வருத்தப்படுறான். தேவனுடைய பார்வையில் நீதிமானா இருக்கிறான். நாம் இருக்கிறோமா? இன்னைக்கு ஜனங்கள் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கும் போது, காம விகாரத்தில் கொலை கொள்ளை கற்பழிப்பு பார்த்து கொண்டிருக்கும் போது நமக்கு என்னன்னு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீதிமான் போல் ஒரு நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது, ஒரு பெண்ணை கற்பழிக்கப்பட பார்க்கும்போது உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? அக்கிரம காரியங்களை கேட்கும்போது உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? கர்த்தர் லோத்தை பார்த்தார். அதை பார்த்து அடிச்சுட்டு அழுகிறான். ஐயோ ஆண்டவரே, ஜனங்கள் எல்லாம் பாவத்தில் அழுகிறாங்களா ஆண்டவர் சொல்லி அழுகிறான். அந்த மாதிரி தேவ சமூகத்தில் நினைக்க அழுதுருக்கீங்களா? நம்ம சுற்றி வாழ்கிற ஜனங்கள் பாவத்தில் இருக்கும்போது, வீணான களியாட்டத்தில் இருக்கும்போது, பாரம்பரிய கட்டில் இருக்கும்போது, குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கும்போது, கஞ்சா போதை பழக்க வழக்கங்கள் அடிமையாக இருக்கும்போது, மதத்தின் பேரில் ஜாதியின் பேரில் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது உங்கள் இருதயம் பாதிக்கப்படுதா? எவன் எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம நல்லா இருக்கோமா? நம்ம குடும்பம் நல்லா இருக்குமா? அட்லீஸ்ட் நம்ம அதை விடுங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க குறித்தும் பாதிக்குதா? உங்கள் குடும்பத்தில் உள்ள பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, இன்னும் மெய் தெய்வத்தை அறியாமல் இருக்கிறாங்க. உங்கள் குடும்பத்தை இன்னைக்கு செத்தானா அவன் பரலாம் போவானா? குடும்பத்தில் உள்ளவன் உங்கள் அம்மா போகுமா? உங்கள் அப்பா போகுமா? உங்கள் அண்ணன் தம்பி தங்கச்சி போவானா? பரலாம் போவானா? சாவுன்னு ஒன்று வரும், அன்னைக்கு தெரியும். கண்ணை முன்ன அடுத்த நிமிஷம் போய் கட்டம்னா நிற்கணியா? அது நிச்சயம் வேணும். உங்கள் குடும்பத்தை குறித்தும் பாரம் இல்லை. உங்கள் அம்மா எப்படி போனால் உங்களுக்கு என்ன? உங்கள் அப்பா எப்படி போனால் உங்களுக்கு என்ன? உங்கள் அண்ணன் எப்படி போனால் உங்களுக்கு என்ன? உங்கள் தங்கச்சி, உங்கள் பொண்டாட்டி, உங்கள் மனைவி, பிள்ளைகள் யார் எப்படி போனால் எனக்கு என்னையா? எனக்கு பிடிச்சது நான் நடக்கணும், என் ஆசை நிறைவேறணும். அப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுயநலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் ஊரை குறித்து பாருங்க. உங்கள் ஊரில் எவ்வளவு அக்கிரம் நடக்குது. நமக்கு என்ன? எவன் எக்கேடு கிட்ட நமக்கு என்னையா? நம்ம போகிறோம், வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம், அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லோத்து பாருங்கய்யா, ஆண்டவர் என்னமா பண்ணாரு? வானத்து நோவா காலத்தில் தண்ணீரை கொடுத்து அழித்தார். லோத்து காலத்தில் வானத்திலிருந்து அக்கினி, அஸ்ட்ராய்ஸ், எரிக்கற்கள்
இப்போவும் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, இந்த பூமியை நோக்கி லட்சக்கணக்கான எரிக்கற்கள் ஆஸ்ட்ராய்ஸ் வந்து கொண்டே இருக்குது. அப்படியே ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே ஒரு ஒரு நூல் அளவு, ஒரு ஒரு முடி அளவு நகர்ந்து கொண்டே வந்துருக்குதான், பூமி நோக்கி வந்து கொண்டு இருக்குதான். இந்த பூமியானது அக்கினிக்கிரையாக அழிக்கப்பட போகுது. நோவா காலத்தில் எப்படி அழிந்து, இன்னைக்கு நோவா காலத்தில் இந்த பைபிளில் லோத்து காலத்தில் அழிஞ்சதுக்கு ஆதாரங்கள் இன்னைக்கு உண்டு. இது கட்டுக்கதை கிடையாது, சரித்திரம். அப்போ லோத்து காலத்தில் எப்படி இந்த பூமி அழிந்ததோ அதே போல் இந்த ஒட்டுமொத்த பூமியானது தேவனுடைய கோபாக்கிற. அதையும் வாசிங்க, ஏன் விடுவானே, வாசிங்க. அதே 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12 வாசிங்க. 12 தேவனுடைய நாள் எது? இந்த பூமியின் மேலே தேவன் நியாயத்துக்கு போற ஒரு நாள் வரப்போகிறது. சீக்கிரமாக வரும்படிக்கு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எல்லாம் எரிந்து உருகி போகுமா, ஒட்டுமொத்த பூமியும். அந்த அளவுக்கு தேவனுடைய இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையா சொன்னாங்க. இன்னைக்கு ஆதாரபூர்வமாக அறிவியல் ரீதியாக நடக்குன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. அப்ப லோத்து பாருங்க, தேவனுடைய பார்வையில் நீதிமானா இருக்கிறான். அவன் அந்தரங்கத்தில் போய் தன் ஊர் மக்களுக்காக தன் ஜனங்களுக்காக கண்ணீர் எடுத்து கத்தர் பார்த்து தான் அந்த அவன் லோத்து வாழ்ந்த பகுதியில் ஒரு பெரிய அழிவு. கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை ஊற்றும் போது, அக்கினி கற்களை ஊற்றும் போது அவன் குடும்பத்தை மட்டும் ஆண்டு காப்பாற்றி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுறாரு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவன் குடும்பம் வேற மாதிரி போச்சு, அது ஒரு விஷயம். அன்றைக்கு வருகின்ற தேவனுடைய கோபாக்கில காக்கப்பட்டது. அப்போ நீங்கள் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறீங்க? லோத்தை பாருங்க. ஏன் வாழ்க்கை தான் முக்கியம் சுயநலமாக வாழ்கிறீங்களா? இல்லை உங்கள் தேசத்துக்காக, நீங்கள் வாழ்கிற பகுதிக்காக, உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ரட்சிப்புக்காக செபிக்கிறீங்களா? யாத்திராகமம் 33:16 மோசேக்கு வாசிக்கணும். மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போட்டிருக்கும். கர்த்தர் மோசேயும் பார்க்கிறார். ஏன் அவனுக்கு கிருபை கொடுத்தாரு? அவன் ஊழியம் செய்வதற்கு கிருபையை பெற்றுக்கொண்டான். அந்த ஜனங்களை கொண்டு போய் காணாமல் சேர்ப்பதற்கு கிருபை பெற்றுக்கொண்டான். சங்கீதம் 33 சங்கீதம் 13 வாசிங்க. வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரையும் கர்த்தர் பார்க்கிறாரா? என்ன பார்க்கிறாரு? எதுக்கு பார்க்கிறாரு? என்னது புரியல? தாம் வாசமா இருக்கிற பரலோகத்திலிருந்து எல்லாரையும் பார்க்காரு. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எதுவுமே செய்ய முடியாது. எல்லாமே வெளிரங்கமா இருக்குது. வாசிங்க. இருதயங்களை எல்லாம் உருவாக்கி, கவனிங்க, ஒவ்வொரு மனிதனுடைய செய்களையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் வாட்ச் பண்றாரு. எப்பொழுதும் இந்த என்ன கர்த்தர் நீ பார்த்து கொண்டிருக்க என்ன இருந்துச்சுன்னா நம்ம பாவம் செய்ய மாட்டோம், துணிகரமாக பேச மாட்டோம். கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிற எண்ணம், கவனிங்க, இந்த எண்ணம் யோசேப்புக்கு இருந்தனால தான் அவன் வேலை பார்க்குற எஜமானுடைய மனைவி தன்னை தவறான உறவுக்கு அழைத்த போது யாருமே இல்லை வீட்டில். அவனும் எஜமானுடைய மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த எஜமானுடைய மனைவி தன்னை தவறான காரியத்துக்கு அழைக்கும் போது அவன் தான் ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு ஓடுறான். அவன் சொல்றான், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? என்ன அர்த்தம்? கர்த்தர் நீ பார்க்குறாங்கிற அந்த மைண்ட் செட் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. கர்த்தர் பார்க்குறார். தனிப்பட்ட முறையில் அந்தரங்க வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம், இருதயங்களையும் பார்க்கிறார். எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம இருதயம் எப்படி இருக்குது? அந்தரங்க தனிப்பட்ட வாழ்க்கை வெளித்தோட்டத்திலாம் ஒயிட் நைட் போட்டுக்கலாங்க, இனி பெரிய பாஸ்டர் எல்லாரும் மதிக்கலாம். ஆனால் தனிப்பட்ட என் அந்தரங்க வாழ்க்கை தேவன் உண்மை எப்படி இருக்கிறது? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்க ஒட்டுமொத்த சரீரத்தையும் நம்ம சரீரம் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை போட்டு நீட்டாக மறைச்சிட்டு ரொம்ப நீட்டாக வந்து நிற்கிறோம். ஆனால் இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிரியைகளையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நம்ம வாழ்க்கை யோபு சொல்றா, என்னுடைய அடிகளை எல்லாவற்றையும் எண்ணுகிறாரு. வாசிங்க 33 யோபு. நல்லா இருக்கு இந்த வசனம் யாவப்படுத்துகிற ஆண்டவர். 33 31ஆம் அதிகாரம் 4 வாசிங்க.
என் நடை ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கர்த்தர் பார்க்கிறார், வாட்ச் பண்றாரு. தொடர்ந்து மாயையில் நடந்தனோ, உங்க காலு தவறான காரியத்துக்கு போகிறதா? என் இப்ப பாரு, இந்த நோவாவை குறித்து தான் அங்கே யோபு குறித்து தான் உத்தமன் என்று பார்த்தோம். வாசிங்க யோபு 1 அதிகாரம் 1:8 வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும். இப்ப பாருங்க, கர்த்தர் பார்க்கணும், ஒரு மனுஷனை பார்க்கிறாரு, அவனை குறித்து சொல்றாரு, என் மகன் யோபு உத்தமன், 2வது என்னது சன்மார்க்கன், 3வது தேவனுக்கு பயந்தவன், 4வது பொல்லாப்புக்கு விலகிறவன், 5வது பூமியில அவனை போல யாருமே இல்லை. தேவனுடைய பார்வையில் யோபு பாருங்க, உத்தமன். அவன் சொல்றான், என் வழிகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் கர்த்தர் பார்க்கிறாரியா, என் ஸ்டெப் ஒவ்வொரு அடியும் கர்த்தர் உத்தமமா இருக்குது அப்படின்னு சொல்றான். அது அதிகாரம் ஃபுல்லாக படிச்சு பார்த்தா, நான் எதாவது தப்பு பண்ணிக்கனா, அடுத்த மனையை பார்த்துருக்கேனா, யாராவது பிள்ளைகளை கஷ்டப்படும் போது நான் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கேனா அப்படி அந்த அதிகாரம் ஃபுல்லாக போட்டிருக்கும். அப்போ கர்த்தர் யோபுவை பார்க்கும்போது தேவனுடைய பார்வையில் உத்தமன், சன்மார்க்கன், பிளேம்லெஸ், யாரையும் ஏமாத்தாதவன். உத்தமன்னா குற்றமற்றவன், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, ஓப்பன் ஹார்ட், உள்ள ஒன்று வெளில பழகலாவன். ஸ்தோத்திரம். அப்ப உத்தமனா இருக்கிறான். சன்மார்க்கன் என்றால் பிளேம்லெஸ், யார்கிட்டையும் ஏமாத்து வேலை பண்ணல, அவன் கை சுத்தம். அடுத்து தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நமக்கு பயமே இல்லையே, கர்த்தருக்கும் பயப்பட மாட்டோம், கணவனுக்கும் பயப்பட மாட்டோம், மனைவிக்கும் பயப்பட மாட்டோம், பிள்ளைகளுக்கும் பயப்பட மாட்டோம், அப்பா அம்மாவுக்கும் பயப்பட மாட்டோம், நமக்கு பயமே இல்லை. நமக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயமே இல்லை. இங்க பாருங்க, இவன் தேவனுக்கு பயந்து எதிர்பார்த்தீங்க, பொல்லாப்பை விட்டு விலகமா இருக்கிறார். நாம விலகணுமா? ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம், அதை விட்டு மனதிற்கு வர்றோமா? பொல்லாப்பை விட்டு விலகிறோமா? பொல்லாத காரியத்துக்கு விலகிறோமா? இல்ல, துணிகரமா செய்யறோம். அப்ப நம்ம பொல்லாப்பை விட்டு விலகிறதே கிடையாது, தொடர்ந்து அதிலே நம்ம உறுதியா இருக்கிறோம். துணிகர பாவங்கள் தேவன் எத்தனையோ முறை எச்சரித்தும் அந்த பாவத்தை விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. அந்த பாவத்தில் நம்ம திளைத்து போயிருக்கிறோம். சில நேரத்தில் ஆண்டவர் யாரையும் உடனே அடிச்சு கொள்ள மாட்டாரியா, 1, 2, 3 பல முறை எச்சரித்து கொண்டே இருப்பார். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு சொல்லி எச்சரித்து கொண்டே இருப்பார். அந்த எச்சரிப்பு சத்தத்தை கேட்டு மனம் திரும்பியவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. பொல்லாப்பை விட்டு விலகிறதே கிடையாது, தொடர்ந்து பாவம் செய்யறது துணிகரம். அடுத்து பாருங்க, பூமியிலே ஒருவனும் இல்லை, அவன் வாழ்கின்ற காலத்தில் இவன் உத்தமனா இருக்கிறான், நீதிமானா இருக்கிறான், அவனை போல யாருமே இல்லை. அப்ப நீங்க வாழ்கின்ற பகுதியில் கர்த்தர் பார்க்கும்போது இந்த சாட்சி சொல்லணும், அந்த மங்களக்குடி ஊர்ல, அந்த கிளியூர்ல, அந்த ஆண்டாவூர்னில அவனை போல அவளை போல யாருமே இல்லை சொல்லுவார் ஆண்டவர் அவருடைய பார்வையில். அப்ப தேவனுடைய பார்வையில் பாருங்க, யோபுவை பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவா அவன் நடந்திருக்கிறான். வாசிங்க அடுத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 14 அதிகாரம் முடிக்க போறேன், 22. அப்போஸ்தலர் நடபடிகள் 13 அதிகாரம் 22 வசனம். லைட்டா ஒவ்வொருவரும் எப்படி இருந்தாங்க, அவங்க தேவனுடைய பார்வையில் பார்த்து எப்படி இருந்தாங்க பார்த்தோம். அடுத்து யாரை தள்ளி, அவனை தள்ளி கண்டே சாட்சி கொடுத்தார். போதும், கர்த்தருடைய கண்கள் இப்ப ஒருத்தனை பார்க்குது. யாரு? அங்கே சவுல் ராஜா கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்துக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலாக ஒரு நபரை ராஜாவா ஏற்படுத்தினார். அவன் யாரு?
சவுல் தேவனுடைய வார்த்தையை மீறி போனதுனால கர்த்தராகிய தேவன் சவுலை தள்ளி வேறொரு நபரை அங்கே ராஜாவா ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் அங்கே பூமியை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அப்ப கர்த்தருடைய பார்வை ஒரு நபர் மேலே விழுகிறது. அவன் யார் என்றால் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீர் இவனுடைய முகத்தையும் பன்னிரண்டு வாசிங்க. போதும். அப்ப கர்த்தருடைய கண்கள் கர்த்தருடைய பார்வையில் இருதயத்துக்கு ஏற்றவனை கர்த்தர் தேடினார். தேடும்போது ஈசாயின் குடும்பத்தில் 8 பிள்ளைகள், அந்த 8 பிள்ளையில கடைசி மகன் தாவீது மேல கர்த்தருடைய பார்வை விழுகிறது. அல்லேலூயா. அப்ப தாவீது கர்த்தருடைய பார்வைக்கு கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக காணப்பட்டான். கர்த்தருடைய பார்வையில் நாம இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. தாவீது பாருங்க, அவர் பார்க்கும்போது என் இருதயத்துக்கு இவன் ஏற்றான். நான் போட்டுருக்கு 13:22 எனக்கு சித்தமானது எல்லாம் இவன் செய்து முடிப்பான். திரும்ப வாசிங்க 13:22 அப்போஸ்தலர் நடபடிகள் 13:22. ஏன் இவனை கர்த்தர் இதுக்கு ஏற்றனா கண்டார்னா போடுங்க, எனக்கு நான் என்ன நினைக்கிறேனோ அதை அப்படியே செய்வான். அவன் விருப்பத்தை அவன் நிறைவேற்ற மாட்டான். அவன் நிறைவேற்றினா அது ஒரு விஷயம். ஏன் நான் அவனை குறித்து என்ன செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்தனோ அதை சரியா செய்து முடிப்பான். எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்து முடிப்பான். ஆனால் அவன் வாழ்க்கை அது வேற மாதிரி, அது வேற விஷயம். புதிய ஏற்பாடு படி இவன் செய்து முடிக்கல, அது வேற விஷயம். கவனிங்க. அப்போ தேவனுடைய பார்வையில் தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனாக. ஏன் தெரியுமா? தாவீது தாழ்மையில் இருக்கும்போதும் தேவனை ஆராதித்தான், தேவனையே பின்பற்றினான், கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தான். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தனை சேர்த்துக்கொள்வான்னு சொல்லி கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டான். அந்த தாவீது தேவன் மேல அளவற்ற அன்புள்ளவனாக காணப்பட்டான். அந்த தாவீது தேவன் மேல அளவற்ற அன்புள்ளவனாக காணப்பட்டான். எந்த சூழ்நிலையும் கர்த்தரையே சார்ந்து வாழ்வான். கர்த்தரை எனக்கு எப்பொழுது முன்பாக வைத்திருக்கிறேன். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் கர்த்தரத்தில் கேட்டு 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 பெற்றுக்கொள்வான், செய்வான். ஒரு யுத்தத்துக்கு ராஜாவா யுத்தத்துக்கு பாருங்க, இவன் ஆடு மேய்க்கும் போது கர்த்தராகிய தேவன் கூப்பிட்டு இங்கே அபிஷேகம் பண்ணிறார். 1 சாமுவேல் 16 வாசிக்கிறோம். சிவந்த மேனியாக்குறான். ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அழகிய கண்கள், நல்ல ரூபம் உள்ளவன். அப்போ ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது. இங்கே பாருங்க, இவன் தாவீது ஆடு மேய்க்கும் போது எந்த அளவுக்கு அதே அன்புள்ளவனாக இருந்தானோ அதே போல் ராஜாவான பின்பும் கர்த்தரிடத்தில் அவன் அன்புள்ளவனாக இருந்தான். கவனிங்க. இப்போ தான் ராஜா ஆனதுக்கு பிறகு அவன் இஷ்டம் செய்யலை, ஒன்றையும் கர்த்தத்தை கேட்டு கேட்டே செஞ்சான். இப்போ பாருங்க, இப்போ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கானா, அபிஷேகம் பண்ணிட்டாரா கர்த்தர், அபிஷேகம் பண்ணி திரும்ப ஆடு மேய்ச்சிட்டு இருப்பான். கொஞ்ச காலம் போனதுக்கப்புறம் சவுல் மரித்ததுக்கு பிறகு இவன் தான் ராஜா ஆகணும், எல்லாம் அபிஷேகம் பண்ணிட்டாரு. அப்போ ராஜா வாக்குபடி இஸ்ரவேல் ஜனங்கள் யூதா கோத்திரம் எல்லாம் வந்த உடனே இவன் ராஜா வாக்க எல்லாம் மக்கள் எல்லாம் வந்துடுவாங்க, நீ தான் ராஜா. ஆனால் இவன் என்ன பண்ணுவான், போய் உடனே ஜெபம் பண்ணுவான், கர்த்தரிடத்தில் விசாரிப்பான். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் விசாரிப்பான். ஆகா, நமக்கு தான் சூழ்நிலை எல்லாம் சாதகமாயிருச்சுல என்று சொல்லி உடனே அவன் எல்லா சூழ்நிலைகளும் சாதகமாக வந்த பிறகும் அவன் பாட்டில் தனக்கு சாதகமாக ராஜாவாகாமல் போய் தேவ சமூகத்தில் காத்திருந்து முடிவெடுப்பான். ஒவ்வொரு டைமும் கர்த்தர்
ஸ்தோத்திரம் முடிவெடுப்பான். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 2ஆம் 1ஆம் வசனம். போதும். அப்ப பாருங்க, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அவன் ஒரு யுத்தத்துக்கு போகும்போது கூட அவன் கர்த்தரிடத்துல கேட்டு கேட்டு தான் செய்யறான். நாம கர்த்தர் சொன்னாலும் கேட்க மாட்டோம். நம்ம ஒரு விஷயத்தை கர்த்தர்கிட்ட கேட்க மாட்டோம், தேவ சமுத்திரம் வச்சு ஜெபிக்க மாட்டோம், அது ஒரு விஷயம். அப்படியே ஏதாவது ஊழியக்காரர் மூலமாகவோ கர்த்தர் சொப்பனத்தில் பேசினாரு, பைபிள் வாசிக்க பேசினார் கூட நம்ம கேட்க, நமக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நான் செய்வேன். சுய சித்தம் செய்கிறவர்கள் வரலும் வரமாட்டாங்க. உங்களுடைய நியாயமான ஆசைகள், நியாயமான மன விருப்பனை கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். மாம்சிய ஆசை நிறைவேற்ற மாட்டார். நீதிமானுடைய மன விருப்பனை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர் நிறைவேற்றுவார். ஆனால் அதே நேரத்துக்கு நம்மை குறித்த சபைக்குள் நம்ம ஏதோ வந்துட்டோம், ஏதோ சொன்னார் வந்துட்டோம், மாமாவுக்காக வந்திருக்கிறோம், மச்சானுக்காக வந்திருக்கிறோம், அண்ணனுக்காக வந்திருக்கோம், வந்திருக்கலாம். ஆனால் வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்களை குறித்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு நபரையும் குறித்து கர்த்தர் ஒரு பிளான் வச்சிருக்காரு, ஒரு திட்டம் வச்சிருக்காரு, ஒரு சித்தம் வச்சிருக்காரு. அது என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அந்த சித்தத்தை செய்து முடித்துட்டு நம்ம வாழணும். இந்த சாட்சி விட்டு நாமத்தில் வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் வசனம். பூமியிலே நான் உண்மை மயப்படுத்தி, எப்படி மயப்படுத்த முடியும் இயேசுவை? நம்ம எப்படி கர்த்தரை மயப்படுத்த முடியும்? எப்படின்னா வாசிங்க. பூமியிலே நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன் ஏசு சொன்னார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதிகள் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னத்தை விரும்புகிற யாவருக்கும் கொடுப்பார்னு பவுல் சொல்லியிருக்கார். பூமியில எனக்கு நியமித்த என்னை கொண்டு கர்த்தர் இந்த பூமியில எத்தனை ஆத்மா ரட்சிக்க வேண்டும், எத்தனை சபைகளுக்கு கட்ட வேண்டும், எத்தனை பேர் அபிஷேகம் வேண்டும், எத்தனை பேர் விடுதலை பண்ண வேண்டும், அதெல்லாம் செய்து முடித்தேன் என்று சொல்லி ஏசு சொன்னது போல நம்ம சொல்லணும். நம்ம சொல்லுவோமா? கடைசி நாட்கள்ல அவர் சொன்னார், ரைட், இங்கே என்ன நோக்கத்துக்காக? பிதாவே பிதாவே, சிலையில் கூட எல்லாம் முடிந்தது. அதுக்குன்னு அர்த்தம், என்ன நோக்கத்துக்காக நான் பூமிக்கு வந்தனோ, என்ன நோக்கத்துக்காக என்னை மனுஷனா அவதான் எடுத்து வந்தனோ, அதை முடிஞ்சதுன்னு சொல்லி முடித்தார். இப்போ நம்ம சொல்லுவோமா? கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிப்போமா? நம்ம யாருடைய சித்தத்தை செய்கிறோம்? ஏன் இவன் தேவன் இருதயத்துக்கு கேட்டோம்னா இருக்குதான் பாருங்க. எல்லா தேவன் மேலே அளவற்ற அன்பு வச்சுருந்தான். எல்லாரும் எனக்கென வாழ்ந்து கொண்டிருக்கும் போது தேவனுடைய கூடாரம், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வனாந்தரத்தில் இருக்கிறா. என்ன பண்ணும்? கர்த்தருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டணும் இந்த பூமியில் நினைச்ச முதல் ஆளு தாவீது தான். அது வரைக்கும் எவனுமே நினைச்ச கிடையாது. கர்த்தருக்கென்று ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டும். அந்த அளவுக்கு தேவன் மேல ஒரு அன்பு யாருமே சொல்லி கொடுக்கல. கர்த்தருக்கு ஆலயம் கட்டணும்பா சொல்லி கொடுக்கல. இவனுக்கு மட்டும் ஏன் இந்த என்ன வந்துச்சு? அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப் வித் காட், கர்த்தரோடு கொண்ட உறவு. நம்ம பார்த்தோம், நோவா தேவனோடு சஞ்சரித்தவனாக காணப்பட்டான். அல்லேலூயா. அப்ப தேவனோடு அந்த அந்த தேவனை பற்றி, அப்ப தேவனுக்காக ஏதாவது செய்யணுங்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருக்குது. தேவனுக்காக ஆலயம் கட்டணும் எண்ணம். நமக்கு தேவனை பற்றியோ தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியோ தேவனுடைய ஊழியத்தை பற்றியோ ஒரு கவலை கிடையாது. அது ஊழியம் வளர்ந்தா என்ன, வளரால இருந்ததா என்ன, எந்த ஆத்துமா அழிஞ்சா என்ன, அழியாமல் இருந்தா என்ன, நமக்கு நம்ம பொண்டாட்டி பொருளில் வாழணும், புருஷ பொண்டாட்டியோட வாழணும், அவ்வளோதான். நம்ம குடும்பம் இருந்தால் போதும். தேவனை பற்றி உன்னை என்ன நோக்கத்துக்காக ரட்சித்தார், என்ன நோக்கத்துக்காக அபிஷேகம் பண்ணார், என்ன நோக்கத்துக்காக சபைகளை கொண்டு வந்தார், அதை பற்றி நமக்கு அறிவே கிடையாது, நினைப்பே கிடையாது. அல்லேலூயா. நாம் நினச்சா நமக்கு பிடிச்சமா வாழ்க்கை வாழ்ந்தால் போதும். நம்ம நல்லா பைக்கில் போகிறோமா, காரில் போகிறோமா, நல்ல வசதி வாய்ப்போடு வாழ்கிறோமா, போதும், நிம்மதி. கர்த்தர் நம்ம ஆசுக்கு, கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. கிடையாது. ஏமாந்துடாதீங்க.
கர்த்தருக்காக அது பூமியில் நம்ம ஏதாவது செஞ்சு சாதிச்சு தான் போகணும். அல்லையா சொல்லுங்க. ஒரே ஒரு வாழ்க்கைங்க, கவனிங்க, ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழ்கிறோம். 7 ஜென்மம் 8 ஜென்மம் கிடையவே கிடையாது. மனுஷன் பிறப்பதும் மரிப்பதும் அடுத்த நியாய தீர்ப்பு தான். யார் எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு தான். அவன் ஆண்டிலேருந்து அரசன் வரைக்கும் நியாய தீர்ப்பு தான். பஞ்ச பிரதேசத்துலேருந்து அந்த யாராக இருந்தாலும் சரி, நாட்டை ஆள்ற ராஜாவாக இருக்கட்டும், மந்திரியாக இருக்கட்டும், பிரதம மந்திரியாக இருக்கட்டும், முதலமைச்சர், எல்லாரும் நியாய தீர்ப்பு தான். எல்லாரும் போய் இயேசுக்கு முன்னாடி நின்று தான் ஆகணும். இயேசுவே இல்லை, இயேசுக்கு விரோதமாக எலும்பு எல்லாரும் சரி மரித்த பின்பு கர்த்தர் நின்று ஆகணும். முழங்கால் யாவும் முடங்க நாமம் நாவல் யாவும் இயேசுவே கர்த்தர் அறிக்கை பண்ணிதான் ஆகணும். ஒரு நாள் வரும். அல்லேலூயா. எல்லாரும் நாட்டை ஆள்றவராக இருக்கட்டும், ஆண்டியா இருக்கட்டும், அரசனாக இருக்கட்டும், எல்லாரும் நின்று தான் ஆகணும் கர்த்தர் முன்பாக. அப்போ பாருங்க, தேவனை பற்றி இவை அந்த அளவுக்கு அன்பு வைத்து தேவன் ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவரே நீ ஆலயம் கட்டக்கூடாது. என்ன ஆண்டவரே நீ நிறைய யுத்தம் செஞ்சுட்ட, அப்படியா? உன் கை ஃபுல்லாக ரத்தக்கரை, அப்படியா? உன் பிள்ளை கட்டுவான், அப்படியா? சரி, ரைட்டு, ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கலை. அந்த ஆலயம் கட்டுவதற்கு தேவையான எல்லா விதமான அந்த பனிமுட்டுகளையும் பொருட்களையும் சேகரித்து வைத்து அப்படியே கொண்டாந்து தான் மகன்கிட்ட கையில் கொடுத்து ஆலயங்களுக்கான பண தேவை, பொருள் தேவை, காணிக்க, அந்த தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அந்த மகனை வச்சு ஆலயத்தை கட்டி ஆலயத்தை பிரதிஷ்டை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவன் நித்திரை அடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 89 சங்கீதம் 20 வாசிங்க. 9:20 நான் முடிக்கிறேன். என் தாசனாகிய தாவீது, இப்ப என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தார், பரிசுத்த தைலத்தினால் போதும். தேவனாய கர்த்தருடைய கண்கள் தாவீதை கண்டுபிடித்தது. அவருடைய கண்கள் இப்ப அந்த தாவீது வம்சத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் தேவனாய கர்த்தர் தாவீதுடைய வம்சவழியில தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே வராரு. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அதுபோல உங்க சந்ததியில உங்க பரம்பரையில எத்தனையோ பேர் முப்பாட்டை இருந்தாலும் கர்த்தர் உங்களை தான் ரட்சித்துக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் உங்களை விட படிப்பில் சிறந்தவங்க, அறிவில் சிறந்தவங்க, நல்ல சமாஜம் இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் உங்களை கண்டதே. அப்ப நீங்க கர்த்தருடைய பார்வையில் யாரு தெரியுமா? நீங்க கர்த்தருடைய பார்வையில் யாரு தெரியுமா? வாசிங்க ஏசாயா 43:4. 43:4. நீ என் பார்வைக்கு, நீ கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவன், கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவள், அருமையானபடியினால் கனம் பெற்றாய். போதும் போதும் ஐயா. உங்க பரம்பரையில் எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில நீ தான் அவருக்கு அருமையானவன். அல்லேலூயா சொல்லுங்க. நீ தான் அவருக்கு பிரியமானவன். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. என்னை அவன் நேசிக்கல, இவன் நேசிக்கல, எவன் நேசித்தா என்ன நேசிக்காம சரியா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரியா? அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பரம்பரையில கர்த்தர் உங்களை தான் நேசிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனையோ தலைமுறை இருக்கு உங்க தலைமுறை. அந்த தலைமுறையில அவங்கெல்லாம் விட்டு கர்த்தருடைய பார்வையில உன்னை கண்டாரு. கர்த்தர் உன்னை கண்டு உன்னை நேசித்தாரு. நீ எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா அவருக்கு? நீ தான் கர்த்தருக்கு பிரீசியஸ் கிஃப்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் போட்டிருக்குது, ஹானர் அண்ட் பிரீசியஸ் கிஃப்ட் இன் மை சைட். கர்த்தருடைய பார்வையில நீ விலையேற பெற்றவன். கர்த்தருடைய பார்வையில நீ கனம் பெற்றவன். உன்னை எல்லாரும், உறவுகளை எல்லாரும் உன்னை தூக்கி வீசிருக்கலாம், உன்னை அற்பமா நினைச்சுக்கலாம். ஆனா நீ தேவனுடைய பார்வையில் நீ தான் கனம் பெற்றவன். நீ தான் கணத்துக்கு உரியவன். ஏன்னா நீ அவருடைய பார்வையில் அருமையானவன். யோசிச்சு பாருங்க. உங்க உறவுகளை உங்களை தூக்கி வீசிருக்கலாம். உங்க உறவினர்கள், நண்பர்கள் வட்டாரம், உறவு வட்டாரம், வேலை பார்க்குற இடத்துல. இன்னைக்கு நான் சொல்றேங்க, நான் திக்கு சொல்றேங்க, நீங்க கர்த்தருடைய பார்வையில் அருமையானவனா, நோவா போல, யோபு போல, தாவீது போல அவருக்கு பிரியமா வாழ நான் சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாகவே தலை குனிந்த இடத்துல கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். இது மனுஷனுடைய வார்த்தை இல்ல, கர்த்தருடைய வார்த்தை.
கனம் பண்ணுவாரியா? தலை குனிஞ்ச இடத்துல வேணாம் என்று ஒதுக்கிறவர் எல்லாம் உங்களை தேடி வர கத்த வைப்பார். இது மனுஷனுடைய வார்த்தை கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா அது கண்டிப்பா நிறைவேறும். வசனம் போட்டுக்குது, மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி இறங்கி பூமி நினைத்து விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்துக்கு கொடுக்கிறது எப்படியோ அப்படியே அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட வசனம் வெறுமையா எழுந்து திரும்பாமல் நான் அனுப்பின காரியப்படி வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தை உலக நேரம் வரும்போது கண்டிப்பா நிறைவேறும். கர்த்தருடைய பார்வையில் நீ அருமையானவன். கர்த்தருடைய உலகத்தை பார்க்கலாம், அற்பமாக நினைக்கிற உறவுகளை பார்க்கலாம். நீ கர்த்தருடைய பார்வையில் அருமையானவன். அதனால தான்யா நீ எவ்வளவு பெரிய முக்கியமானவன் தெரியுமா? அதனால தான் உனக்காக கர்த்தர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து ஒரு மனுஷன் எடுத்து அடிமை ரூபம் எடுத்து உனக்காக ரத்த சிந்தி ரத்த சிந்தி அவமானப்பட்டு அவ்வளவு பெரிய கிரயத்தை உனக்கு கொடுத்துக்காரனா நீ எவ்வளவு பெரிய பெற்றவன். இந்த அன்புக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களை நீங்களே யோசிச்சு பாருங்க. யோபு போல, நோவா போல, தாவீது போல கர்த்தருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனாக, இயேசு கிறிஸ்து போல கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்கிறவனாக, உங்க விருப்பத்தை நிறைவேற்றவனா அவர் விருப்பத்தை நிறைவேற்றவனாக வாழும்போது, நீங்க கர்த்தருக்கு பிரியமானவனாக வாழும்போது கர்த்தருடைய பார்வையில் அருமையானவனாகவும் கர்த்தரை நேசித்து உங்களை எல்லார் மத்தியில கனம் பண்ணுவார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. நீங்க எல்லாராலும் கனம் பண்ணப்பட வேண்டுமா? நீங்க மதிக்கத்தக்க இடத்துக்குல உங்களுக்கு தெரியுமா? தாவீதை யார் யாரெல்லாம் அற்பமாக நினைச்சாங்களோ, அற்பமாக நினைச்ச அண்ணங்காரன், தம்பிக்காரன், அப்பா, அம்மா எல்லாரும் முன்னாடியும் கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அற்பமாக நினைத்தவர்கள் முன்பாக அபிஷேகம் பண்ணினார். யோசேப்பை கர்த்தர் அற்பமாக நினைத்தவர்கள் முன்பாக அபிஷேகம் பண்ணினார். நீங்க அப்படி உயர்வட வேண்டும்னா நீங்க பரிசுத்தமாகணும். நீங்க இன்னும் என்னென்ன காரியத்தில் மனம் திரும்ப வேண்டுமோ மனம் திரும்புங்க. தேவன் விட சொன்ன காரியங்களை விட்டு விடுங்க. தேவனுக்கு பிரியமுள்ள காரியத்தை ஈடுபடாதீங்க. தேவனோடு சஞ்சரிக்க ஆரம்பிங்க. தேவனோடு பேச ஆரம்பிக்க நீங்க கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டவனா மாறுவீங்க. அவருக்கு பிரியமானவனா மாறுவீங்க. அவருடைய நேசமே அளவில்லாமல் மாறும். இப்படி வர வர கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். கர்த்தர் உங்களை கனம் பண்ண நம்ம தியானித்த மனிதர்களை யோசிச்சு பாரு. யோபு எப்படி வாழ்ந்தான்? நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரித்தான். நோவா எப்படி வாழ்ந்தான்? பொல்லாப்புக்கு தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகினான். யோபு உத்தமன், நீதிமான், சன்மார்க்கன். அப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாகவே நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமும் நல்ல பிதாவே, துதிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய பார்வையில் நாங்கள் எப்படிப்பட்ட என்று தியானித்தோம். உங்கள் பார்வையில் நோவா எப்படி வாழ்ந்தார்? உங்கள் பார்வையில் யோபு எப்படி வாழ்ந்தார்? தாவீது எப்படி வாழ்ந்தார் ஆண்டவரே? மோசே எப்படி இருந்தார் ஆண்டவரே? ஆனால் உங்கள் பார்வையில் நான் எப்படிப்பா இருக்கிறேன்? நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, நீ என் பார்வைக்கு அருமையானவன் சொல்லியிருக்கீங்கப்பா. அப்படியே உங்கள் பார்வைக்கு நான் அருமையானவன் என்றால் நான் எப்படி வாழ வேண்டும்? உங்கள் பார்வைக்கு அருமையானதை, உங்கள் பார்வைக்கு நலமானதை நான் செய்ய, பிரியமானதை செய்ய, உங்கள் சித்தம் செய்ய, உங்கள் விருப்பப்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஆசீர்வதியும். நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.